Hi friends, welcome to Pearl Saree Creatives. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான நெக் டிசைனோட பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து நெக் டிசைன் பண்ணணும்னு ஆசை இருக்கும். பட் அவங்களுக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரியாது. டெய்லரிங் தெரிஞ்சிருந்தால் ஓகே, பட் டெய்லரிங் தெரியாதவங்களுக்கு வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு வந்து தெரியாது. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இன்றைக்கி வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு நெக் டிசைன் தான் வந்து எப்படி வந்து ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து போட் நெக் ப்ளவுஸு. ஸோ போட் நெக் வந்து நெக்கை விட ஒரு இன்ச் வந்து டீப்பாக தான் இருக்கும், ரொம்ப டீப் இருக்காது. அதுக்கு கீழே வந்து ஒரு கோபுரம் மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சென்டர் பிளேஸில் வந்து நம்மளுக்கு ஓப்பனாக இருக்கும். அந்த கோபுரம் சுற்றி வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்காக முதல்ல நம்ம இந்த நெக் டிசைனை வந்து ஒரு பேப்பர் பேட்டர்ன் வந்து போட போகிறோம். ஸோ பிகினராக இருக்கட்டும், இல்லை நல்லா தெரிஞ்சவங்களாகவே இருக்கட்டும், பேப்பர் பேட்டர்ன் போட்டுட்டு நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கான்ஃபிடெண்ட்டாக வந்து அந்த டிசைன் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். ஸோ அதை ஒரு வேலையா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் தள்ளி போடாமல் கண்டிப்பாக பேப்பர் பேட்டர்ன் போட்டுட்டு டிசைன் பண்ணுங்கள். பேப்பர் பேட்டர்னுக்கு நான் இந்த மாதிரி A3 ஷீட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு A4 ஷீட் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி A3 ஷீட்டுன்றது நம்மளோட ஒரு பேக் நெக் அளவுக்கு வந்து அது போதுமானதாக இருக்கும். ஸோ A3 ஷீட் எடுத்திருக்கேன். அதில் என்னோடய நெக் வந்து 10 இன்ச் வந்து நம்மளோட ப்ளவுஸில் வந்து நெக் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ 10 இன்ச் வந்து நான் இதில் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட டீப் வந்து நம்மளுக்கு 10 இன்ச் வேணும். அதே மாதிரி நெக்கோட அகலம் வந்து 3 அல்லது 3.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் நெக் எப்போவுமே கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் ஓப்பனாக போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். இல்லை வேணாம் எங்களுக்கு அந்தளவுக்கு ஓப்பன் வேணான்றவங்க நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த அளவில் ஓப்பன் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நம்ம நெக்கோட உயரம் அண்ட் அகலம் எடுத்துக்கிறோம். ஸோ போட் நெக் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம நெக்கில் இருந்து 1 இன்ச் அல்லது 2 இன்ச் வந்து நம்மளுக்கு டீப் வரும். நான் வந்து 1 இன்ச் மட்டும்தான் வைக்கிறேன். ரொம்பவே க்ளோஸ் நெக்காக தான் வந்து இது இருக்கும். அதுக்கு கீழே வந்து 1 இன்ச் வந்து நம்ம நெக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு கீழே 1 இன்ச் இந்த கோபுரம் வந்து முடியும். ஸோ கோபுரத்துக்கு வெளியே தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக 1 இன்ச். என்னடா 1 இன்ச்சுன்னு கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க. ஸோ நம்ம எல்லாருமே பிகினிங்கில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மார்க்கிங்கில் நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க்குக்கான ஸ்பேஸ் விடாமல் வந்து நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் வரைஞ்சிருவோம். அப்புறம் ஒர்க் பண்ணையில் நமக்கு மேலே நெக்லையும் வந்து நம்மளுக்கு ஒர்க் வரும், கீழே அதே மாதிரி அந்த கோபுரத்துலேயும் ஒர்க் வரும். ஸோ அது ரெண்டுமே வந்து இடிச்சிக்காமல் 2 ஒர்க்குமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிற அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐடியா வந்து கரெக்டாக ப்ளவுஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க்கிங் போனோம் அப்படின்னா சரியாக இருக்கும். ஸோ மேலேருந்து நெக்குக்காக 1 இன்ச், அந்த நெக்கோட ஒர்க்குக்கு வந்து 1 இன்ச் வந்து நான் விட்டுருக்கேன். அந்த கோபுரத்தோட ஒர்க்குக்கு வந்து 1 இன்ச். ஸோ மொத்தம் 3 இன்ச்சு விட்டுட்டு என்னோடய மார்க்கிங் பண்ணி நான் அதை வந்து ஒரு பாக்ஸாக வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பாக்ஸ்லேருந்து கீழேருந்து மேலே ஒரு 3 அல்லது 4 இன்ச் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக வச்சுட்டு அதுக்கு மேலே வர்றது தான் வந்து நம்ம கோபுரமாக வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இந்த க்ராஸும் அந்த க்ராஸும் வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கர்வ் போடையில் வந்து ஈவனாக வந்து உங்களால் கர்வ் போட முடியும். ஸோ அந்த கோபுரத்துக்கு கர்வ் போடுறோம் இல்லைங்களா, ஸோ அது வந்து ஈவனாக போட முடியும். நீங்கள் இந்த லைன் போடாமல் நீங்களாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முன்ன பின்ன வரும். ஸோ இந்த லைன் போட்டுட்டு எவ்வளோ உங்களுக்கு அந்த லைனில் வந்து எவ்வளோ இன்ச்சஸ் வருதோ அதை வந்து நீங்கள் 3ஆக டிவைட் பண்ணிவிட்டு அந்த 3 டாட்ஸ் வச்சுட்டு அந்த டாட்ஸை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக ஒரே மாதிரி வந்து அந்த கோபுரத்தோட கர்வ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த லைனில் மட்டும் உங்களுக்கு எத்தனை இன்ச்சஸ் வருதோ அதை வந்து 3ஆக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 3ஆக டிவைட் பண்ணிவிட்டு அந்த டாட்ஸ்லேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து இந்த மாதிரி கர்வ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி கர்வ் மாதிரியான டிசைன்ஸ் போடையில் நீங்கள் டெய்லர்ஸையும் வந்து கொஞ்சம் மனசில் வச்சுட்டு போடுங்க. ஏன்னா இந்த மாதிரி கர்வ் வந்து டெய்லர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனால் ரொம்ப பக்கமாக அந்த கர்வ் இல்லாமல் கொஞ்சம் ப்ராட் கொஞ்சம் பெரிய கர்வாக போட்டிங்க அப்படின்னா அவங்க ஸ்டிச் பண்ணுறதுக்குமே வந்து சரியாக இருக்கும். ஸோ நம்ம மார்க் பண்ண இடத்த நான் இந்த மாதிரி கட் பண்ணி அந்த பேப்பரை நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ப்ளவுஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த கோபுரம் மாதிரியான பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும்.
ஸோ இந்த டிசைனை எப்படி ப்ளவுஸில் வந்து நம்ம மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரேமில் வந்து நான் வந்து நல்லா டைட்டாக வந்து ப்ளவுஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது மேலே இந்த சென்டரில் தான் வந்து இந்த கோபுரம் வந்து வரப்போகுது. ஸோ போட் நெக்குக்கு கீழே அந்த கோபுரம் டிசைன் நம்ம ப்ளவுஸ் பேட்டர்ன் நான் ஸ்டார்டிங்கில் காமிச்சேனுங்களா, ஸோ அந்த மாடலில் தான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து வரப்போகுது. ஸோ பேப்பர் பேட்டர்ன் போடுறதுக்கான பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் பேட்டர்ன் போட்டுட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா 2 பக்கமுமே வந்து நம்மளுக்கு ஈவனாக வந்து நம்மளோட டிசைன் வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு சைடு ஒரு மாதிரியும் ஒரு சைடு ஒரு மாதிரியும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம பேட்டர்னை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட நெக் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல மேலே வந்து அந்த பாயிண்ட் வந்து வர மாதிரியும், நடுவில் சென்டர் லைனும் நம்ம அந்த ப்ளவுஸில் வந்து போட்டிருக்கோம். ஸோ சென்டர் லைனில் வந்து நம்ம அந்த பேப்பரை ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு பேட்டர்னில் இருக்கிற சென்டர் லைனு. ஸோ பேட்டர்னில் இருக்கிற லைனும் நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ணியிருக்கிற லைனும் கரெக்டாக சென்டரில் வர மாதிரி நம்ம வந்து பேட்டர்னை வந்து முதல்ல ப்ளவுஸில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொருத்தர் ஹெல்ப் இருந்தாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து பிடிச்சிக்க சொல்லிட்டு கூட நீங்கள் வந்து இதை வரைஞ்சிக்கலாம். இல்லையா நீங்கள் உங்களோட ப்ளவுஸில் வந்து இந்த பேப்பர் பேட்டர்னை வச்சுட்டு மேலே செலோ டேப் மாதிரி போட்டு நீங்கள் ஒட்டிட்டு அப்புறம் கூட உங்களோட ட்ராயிங்கை வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளவுஸில் கரெக்டாக எந்த இடத்துல நம்மளுக்கு வேணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம மார்க்கிங்க்கு ஏற்ற மாதிரி பேட்டர்னை வந்து அது மேலே நீட்டாக வச்சுட்டு, ஸோ அது மேலே வந்து நான் சாக் பீஸ் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த பேட்டர்ன் வந்து போட போகிறேன். நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் டிசி வந்து எப்போவுமே வந்து ப்ளவுஸ் மார்க்கிங்க்கு வந்து யூஸே பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து நம்ம தப்பான இடத்துல மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அழிக்க முடியாது. ஒருவேளை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணையில் வந்து அது வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சாக் பீஸில் நீங்கள் போட்டிங்கனாலே நம்ம ஒர்க் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த மார்க்கிங் வந்து நம்மளுக்கு நல்லாவே ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பெட்டர் சாக் பீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த கர்வ் லைன்ஸ் ஆகட்டும், அந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஆகட்டும் கரெக்டாக வர மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சுக்கோங்க. மெதுவாக அந்த கர்வ் எல்லாமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். அவசரத்தில் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிரும். ஸோ பொறுமையாக பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ஸோ நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து கரெக்டாக வந்து ப்ளவுஸில் நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ வந்துடுச்சு. ஸோ அதுக்காக 1 இன்ச் மேலே நெக் ஒர்க் பண்ணுறதுக்கு 1 இன்ச், இந்த டிசைன் வர்றதுக்கு 1 இன்ச் நம்ம விட்டுருந்தோம் இல்லைங்களா 3 இன்ச். ஸோ அதுக்கான கேப்லாம் வந்து இப்போ நீங்கள் மார்க் பண்ணையில் வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். சுற்றி தான் ஒர்க் பண்ண போகிறோம். பிகினர்ஸ் கூட இந்த நெக் பேட்டர்ன் வந்து ட்ரை பண்ணலாம். இதில் இன்ன ஒர்க்கு தான் பண்ணணுன்ட்டு இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஜரி லைன், அப்புறம் பீடு, அப்புறம் ஸ்டோன் செயின், அப்புறம் ஒரு பீடு, அப்புறம் ஒரு ஜரி லைன், இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி இந்த ஒர்க்கை வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பிகினர்ஸ்க்கெலாம் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.